அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, தமிழினத்திற்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடியவர். அவரோட பேர் மட்டும் தமிழில் இருக்காது. அதாவது லெனின் கென்னடி. இந்த லெனின் கென்னடி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. தன் ஐம்புலங்களையும் அடக்கி ஒரு முக்கி இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது தன்னுடைய அறிவுக்கு அற்பாற்பட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. மறவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு. இவர் கருத்தை ஒரு சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு. அந்த கருத்துக்கு, ஐயா உங்களுடைய கருத்தும் உங்களுடைய பேச்சும் மிக தெளிவாக உள்ளது ஐயா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் வேற. அட பைத்தியாரம். சரி, நம்ம அதுக்கு மேலே பேச வேண்டாம். அதாவது என்னுடைய முக்குலத்தோர் சமூகத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இவருக்கு நல்ல மனநல காப்பகத்தில் உள்ளவங்க, அதாவது ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும். சும்மா அறவுரையாக இருக்கவங்கள ரெக்கமெண்ட் பண்ணாதங்க. இந்த லெனின் கென்னடி அவருக்கு நேரடியாக அவருக்கு ஒரு தொலைத்தொடர்பு மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ சென்று இவரை நீங்கள் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் நல்ல ஒரு மருத்துவம் பார்ப்பாங்க அப்படிங்கிறத இவரை கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் திருந்ததுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மனநலம் சரியில்லாத நபர்களை என்ன சொல்கிறது? அவருக்கு தான் மனநலம் சரியில்லையே. மனநலம் சரியில்லைன்னா இப்படி தான் எதையாச்சும் தோன்றதை பேசி விட்டு போயிடுவான். இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வெண்ணிக்காலடி பூலித்தேவனுடைய மடியிலே இறந்தவர். அவ்வளோ நட்பாக இருந்தவங்க. இவங்க கூட்டால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு சுற்றிக்கிட்டு அலைஞ்சான்னு வச்சுக்கோங்களேன். பூலித்தேவர் தான் கழுத்து பிடிச்சி கொண்டுறான்றான் வெண்ணிக்காலடியை. என்ன நான் சொல்லுது? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அழுத்தி சொல்கிறாரு பார்த்துக்கோங்க. தேவரை தேவேந்திரர்கள் கொன்றார்கள், தேவர் தேவேந்திரர்களை கொன்றார்கள். மாற்றி மாற்றி ரெண்டு பேரையும் அழுத்தி சொல்லுதாரு. இந்து மதத்துக்குள்ளே இன்னும் மல்லு கட்டிட்டு கிடக்கட்டும், ஒரு சமூகத்துக்குள்ளே சண்டை போட்டு கிடக்கட்டும். ஏன் இவன் அவனை கொண்டா அவன் இவனை கொண்டாங்கிறத விட்டுட்டு இந்த ஜாதியை அழுத்தியே சொல்கிறாரு. சரிண்ணா, அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க, வெண்ணிக்காலடியை கொண்டது யாருண்ணே? உடனே வெள்ளைக்காரன் கொண்டான் அப்படிம்பாங்க, இல்லைன்னா பரங்கியர்கள் கொன்றார் அப்படிம்பாங்க. வெண்ணிக்காலடியை கொண்டவன் கிறிஸ்துவன், புரியுதா? அவனைத்தான் வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்ல. கிறிஸ்துவன் சொல்லாமல் இங்கே ஓட்டு பிச்சைக்காக கிறிஸ்துவன் இவரை கொன்றார், வெண்ணிக்காலடியை கொன்றார், ஒண்டிவரனை கொன்றார் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு நம்ம வெள்ளைக்காரன் கொன்றான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை இவர் சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்கள் உங்கள் மதத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, இல்லை இந்து மதத்துக்கு உண்மையாக இருக்கீங்களா, இல்லை தேவேந்திர வேளாளர்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? ஏன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் மாற்றிட்டீங்களா? ஏன்னா உங்கள் பேர் லெனின் கென்னடி, இந்துன்னு வச்சுருக்கீங்களா இல்லை கிறிஸ்துவர்னு வச்சுருக்கீங்களா? இல்லை அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடு உண்டு. நீங்கள் கிறிஸ்துவராக இருந்துக்கிட்டு தேவேந்திர குல வேளாளருக்குள்ளே இந்து மதம் இருந்துச்சுன்னா தேவேந்திர குல வேளாளருக்குள்ளே தான் இருந்திருப்பீங்க. அதில் உள்ள இடஒதுக்கீடை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவருக்குன்னு தனி இடஒதுக்கீடு இருக்குது, நீங்கள் அதில் போய் வாங்கிக்கிடணும். சரிதானே? அதை முதல்ல நீங்கள் மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே, நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இவருக்கு நல்ல ஒரு மருத்துவரை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இவரோட அறிவை நம்ம காப்பாற்ற முடியும். இல்லை அப்புறம் வம்பா போயிடுவார் பாவம்.